ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கறி குழம்பு டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் குழம்பு பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த இதில் வேக விடலாம். குக்கரில் சும்மா ஒரு லைட்டாக ஒரு வேக்காடு வந்தால் போதும். ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுப்போம். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தட்டு ஃபுல்லாகவே சாப்பிட்ருவாங்க எல்லாருமே. காலிஃப்ளவரை நான் லைட்டாக உப்பும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ நான் குழம்பு எப்படி பண்ணலான்றதை காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அதுக்கு வந்து பெரிய சைஸில் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். இது பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணால் போதும். ரொம்ப குட்டி குட்டியாக வேணாம். நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போதும். இதை பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குது பாருங்கள். நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பூஞ்சைகள்லாம் இருந்ததுன்னா வெங்காயத்தை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். நம்ம அரைக்கிறதெல்லாம் தயார் பண்ணிப்போம். கழுவிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெங்காயத்தை தாளிக்க வச்சுப்போம். ரொம்ப வெங்காயம் போட வேண்டாம். கடாய் எடுத்து வச்சுக்கலாமா? ஒரு கடாய். இப்போ நமக்கு தேவையான அளவு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான அளவை சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். இதை குழம்புக்கு ரொம்ப பெருசாக அந்த குழம்புக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் வெந்திருக்கு. குழம்பும் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாம்பார் தான் பண்ணணும். நான் வந்து நேற்றே சாம்பார் பண்ணிட்டேன். அதனால் டெய்லி சாம்பார் பண்ணால் நல்லா இருக்காதுன்ட்டு நான் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் குழம்பு பண்ண போகிறேன். ஆனால் சாம்பார் செய்யணுன்றதுக்காக நான் ஒயிட் ரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் பருப்பு அதோடு போட்டுப்பேன். அது வந்து சாம்பார் பண்ண மாதிரி ஆகிடும். அரிசி வேக வைக்கும்போது ஒரு கையில் ஒரு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு போட்டு நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதெல்லாம் போட்டுக்கிடலாம். இப்போ இது உள்ளத்தையும் நான் போட்டுக்கிறேன். இப்போ இது மட்டும் லைட்டாக மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகுது. அதுக்கு நல்லா ஒரு 2 தக்காளி கட் பண்ணிக்கிறேன்.
தக்காளி கட் பண்ணிட்டேன். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து வதக்கணும். எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம். இப்போ இதில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 4 போட்டுக்கிறேன். தக்காளி 4 போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு நம்ம இப்போ வதக்குவோம். இந்த எண்ணெயிலே வதக்குவோம். எண்ணெய் பத்தலாம் இந்த கூட ஊற்றிக்கலாம். இல்லை நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். கொஞ்சமாக நெய். ஓகே, வதக்கி விடலாம். இது நெய்யில் வதக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கிடலாம். சுவையான காலிஃப்ளவர் குழம்பு தயாராகுது. இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போயிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் அரைக்கிறதுக்கு. இது வந்து கறி குழம்பு மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சூடாறின பிறகு அரைச்சிக்கிடலாம். அடுத்தது இந்த கடாயிலேயே மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போடலை, ஏன்னா நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் மஞ்சத்தூள் போடலை, மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு இதில் கொஞ்சம் உப்பு வேறு போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு இதை நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டும் போடுவோம். சால்ட் சால்ட்டும் போட்டு இது நல்லா பரட்டிக்கலாமா? கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஏற்கனவே கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் வேக போட்டோம் சுடு தண்ணியில். அதுக்கப்புறம் இதுலேயும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் மக்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இது வந்து சிம்மில் வச்சு வதக்குறேன். அதுக்கு முன்னாடி இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த கடாயிலேயே நெய் போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ இதை கொஞ்சம் கழுவி இந்த தண்ணி எடுத்துப்போம்.
இது ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுப்போம். ஊற்றி வச்சுட்டு இந்த கடையிலே இந்த குழம்பு வச்சிடலாம். சுவையான காலிஃப்ளவர் குழம்பு. இதுக்கு தேங்காவோ எதுவும் தேவையில்லை. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த கடையிலேயே நம்ம குழம்பு வச்சுப்போமா. கடாய் ரொம்ப அழுக்காக இருக்குது, அது ஒரு நாள் தேய்க்கணும். கடாய் சூடாகட்டும். கடாய் நல்லாவே சூடாயிடுச்சு. கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சோம்பு, வெங்காயம், மிளகாத்தூள், அரைச்சி வச்ச பேஸ்ட், சுவையான காலிஃப்ளவர் குழம்பு. உப்பு போடணும். தயாராகிடுச்சு. வேகட்டும். சுவையான காலிஃப்ளவர் குழம்பு தயாராகிடுச்சு. இதில் நம்ம வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பார்ப்போமா? செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. வெறும் உப்பும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே லைட்டாக வேக வச்சாச்சு. இப்போ இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் இதுதான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.